ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். நண்பர்களே, இத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக என்னால் தெய்வத்தின் குரல் பகுதியை வெளியிட முடியவில்லை. அதற்காக தங்களிடம் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றிலிருந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இப்பகுதி உங்களுக்காக வரும். நன்றி. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. மனிதனும் மிருகமும். மிருகங்கள் குறுக்குவாட்டில், அதாவது ஹரிசாண்டலாக வளர்கின்றன. இதனாலேயே அவற்றுக்கு த்ரயக் என்று பெயர். இதற்கு மாறாக உயர்ந்து மேல் நோக்கி, அதாவது வெர்டிக்கலாக வளர்கின்ற மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும். இப்படி செய்தால் இவன்தான் சகல ஜீவ இனங்களையும் விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துக்கத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம். மிருகங்களுக்கு நம்மை போல் இத்தனை காமம், இத்தனை கவலை, இத்தனை துக்கம், இத்தனை அவமானம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவற்றுக்கு பாபமே இல்லை. பாவங்களை செய்து துக்கங்களை நாம் தான் அனுபவிக்கிறோம். ஒரு வழியில் பார்த்தால் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகரியங்களை சுவாமி நமக்கு கொடுக்கவில்லை என்று தோன்றும். அதாவது யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஒரு ஆயுதமும் நமக்கு இல்லை. மாட்டை அடித்தால் அதற்கு கொம்பு கொடுத்திருக்கிறார், அதனால் திரும்ப முட்டை வருகிறது. புலிக்கு நகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு கொம்பு இல்லை, நகம் இல்லை. குளிரில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஆட்டுக்கு உடம்பில் போர்வை வைத்திருக்கிறார், வேறு மிருகங்களுக்கும் போர்வை வைத்திருக்கிறார். மனிதன் ஒருவனைத்தான் வழித்து விட்டு இருக்கிறார். யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை. குதிரைக்கு கொம்பு இல்லாவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார், அதுவும் நமக்கில்லை. இருந்தாலும் சுவாமி மனிதனுக்குத்தான் புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார். குளிரில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வையை இவன் பறித்து கொண்டு விடுகிறான், கம்பளியாக நெய்து கொள்கிறான். வேகமாக போக வேண்டுமா, வண்டியிலே குதிரையை கட்டி அதன் வேகத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிற சாமர்த்தியத்தை இவனிடத்தில் சுவாமி வைத்திருக்கிறார். தன் சரீரத்திலேயே தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினுசு ஆன ஆயுதங்களை படைத்துக் கொள்கிறான். இவ்வாறாக புத்தி பலம் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற ஜீவராசிகள், ஜட பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனே ஆளுகிறான். மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தில் தான் இருக்கும். குளிர் பிரதேசத்து கரடி நம் ஊரில் வாழாது, இங்குள்ள யானை அங்கே வாழாது. ஆனால் மனிதன் உலகம் முழுவதும் வாழ்கிறான். அங்கங்கே அவன் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமாக சூழ்நிலையை செய்து கொள்வான் என்று இப்படி வெற்றிருக்கிறார். இந்த உயர்ந்த புத்தியை வைத்துக்கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான், துக்கப்படுகிறான். பிறந்து விட்டதனாலே இவ்வளவு கஷ்டம். இனி பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவது? பிறப்புக்கு காரணம் என்ன? நாம் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம், அதற்கு தண்டனையாக இத்தனை கசையடி வாங்க வேண்டும் என்று விதித்திருப்பதால் இந்த உடம்பை எடுத்து அவற்றை வாங்குகிறோம். 10 அடி ஆன பிறகு இந்த உடம்பு போய்விட்டால் இன்னொரு உடம்பு வருகிறது. பாக்கி அடியை அந்த உடம்பு வாங்குகிறது. காமத்தினால் பாவத்தை செய்வதனாலே ஜனனம் வருகிறது. காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துவிட்டால் ஜனனம் இல்லை. கோபத்தினாலேயே பல பாபங்களை செய்கிறோம். கோபத்துக்கு காரணம் ஆசை, காமம். முதலில் காமத்தை, ஆசையை ஒழிக்க வேண்டும். பற்றை நிறைய வளர்த்து கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது. பற்றை ஒழித்து விட்டால் பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆசைக்கு காரணம் என்ன? நம்மை தவிர இன்னொன்று இருப்பதாக எண்ணுவதால் அதனிடம் ஆசை வருகிறது. உண்மையில் சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது. ஒரு மாடு கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து அதை முட்டப் போகிறது. ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான், இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானா? இரண்டும் ஒரே பொருள் என்பது அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கிறான். இப்படியாக நாம் பார்க்கிற அனைத்துமே ஒன்றுதான், இரண்டாவது என்று எண்ணினால் ஆசை வரும். ஆசை வருவதனால் கோபம் வருகிறது. கோபம் வருவதனால் பாவங்களை செய்கிறோம். அதனால் ஜென்மம் உண்டாகிறது. எல்லாம் ஒன்று என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் வேறு பொருள் இல்லாததனாலே ஆசை இல்லை, கோபம் இல்லை, பாபம் இல்லை, காரியம் இல்லை, ஜனனம் இல்லை, துன்பமும் இல்லை. இந்த ஞானத்தை எப்படி பெறுவது? நம்மை பெற்ற அம்மா உடம்புக்கு பால் கொடுப்பாள். அறிவு ஞான பால் கொடுப்பவள் அம்பாள் தான். ஞான ஸ்வரூபமே அவள்தான். அவளுடைய சரணாரவிந்தங்களை பற்றி கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தாலே ஞானம் வரும். மனிதன் அப்போது தெய்வமாவான். முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாக ஆக்க வேண்டும். அப்புறம் அவனை தெய்வமாகவே உயர்த்திவிட வேண்டும்.
இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாகி இருக்கின்றன. சித்தாந்தம் தத்துவங்களில் அவற்றுக்குள் எத்தனை பேதம் இருந்தாலும் இப்போதிருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே காமக்ரோதிகளுடன் இருக்கவிடக் கூடாது. இவனை நல்லவனாக ஆக்கி அன்பு, அடக்கம், சாந்தம், தியாகம் முதலிய குணங்கள் உள்ளவனாக பண்ண வேண்டும் என்பதில் எல்லா மதங்களும் ஒரே குரலில்தான் பேசுகின்றன. சகல மதங்களுக்கும் பொதுவான பக்தி மனிதனை விசாரங்களிலிருந்து விடுவித்து உயர்த்துவதற்குத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்கின்றன. மற்ற பிராணிகளுக்கு இல்லாத விசாரம் இவனுக்கு இருப்பது மட்டுமில்லை, இவன் முயற்சி செய்தால் விசாரத்திலிருந்து விடுபடுவதோடு இல்லாமல் மற்ற பிராணி வர்க்கம் எதுவும் பெற முடியாத ஞானத்தை பெற முடியும் என்று மத சித்தாந்தங்கள் யாவும் கூறுகின்றன. உலக விவகாரங்களை எல்லாம் இயக்கி வைக்கிற ஒரு மகாசக்தியை தஞ்சம் புகுந்தாலே விசாரங்களிலிருந்து விடுபடலாம் என்று பொதுவாக இந்த எல்லா சித்தாந்தங்களும் ஒரே குரலில் ஏக மனசாக சொல்கின்றன. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், சைவ சித்தாந்தம், இன்னும் கிறிஸ்தவம், இஸ்லாம் முதலிய எந்த சம்பிரதாயமானாலும் சரி, பக்தி எல்லாவற்றிற்கும் பொது. புத்தர் பக்தியை சொல்லாவிட்டாலும் பௌத்தர்களால் பக்தி இல்லாமல் முடியவில்லை. அதனால்தான் புத்தரையே சுவாமியாக்கி வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய மூர்த்திகள் அவருக்கு வைத்து பூஜை செய்கிறார்கள். ரொம்ப சமீப காலத்திலும் கூட பல ஞானிகள் ஆத்ம விசாரம் ஒன்றை மட்டுமே வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மகான்களையே தெய்வமாக வழிபடத்தான் செய்கிறார்கள். பக்தி என்பது அப்படி இயல்பாக உடம்போடு பிறந்த ஒன்று. அத்வைத்தத்தின்படி பக்தி செலுத்துகிற போது ஈஸ்வரன் வேறு, நாம் வேறு என்கிற எண்ணம் இல்லாமல் அதுவே நாம் என்கிற அபேத பாவத்தை கை கொள்ள வேண்டும். பகவான் என்று மகாசக்தியாக, சர்வஞானாக, அதாவது எல்லாம் அறிந்தவன் ஒன்றை வைத்து பக்தன் என்ற அல்ப சக்தன், கிஞ்சித்ஞன், அதாவது சிறிதே அறிந்தவன் பக்தி பண்ணுகிறான். இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்று கேட்கலாம். அப்படியானால் பகவானுக்கு நாம் வேறா? பகவானுக்கு வேறாக மற்ற வஸ்துக்கள் இருக்கின்றனவெனில் அதெல்லாம் எங்கிருந்து வந்தன? வேறாக எங்கிருந்தோ வந்த வஸ்துக்களை அவன் எப்படி ஆட்டி படைக்க முடியும்? இப்படி யோசித்து பார்த்தால் ஒரே பரமாத்மாதான் ஈஸ்வரன் என்கிற சமுத்திரமாகவும் பலவிதமான ஜீவராசிகளான குளம், குட்டை, கிணறுகளாகவும் ஆகி கடைசியில் உதிரணி ஜலத்தில் வந்து நிற்கிறது என்று தெரியும். சக்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் எல்லாம் ஒரே வஸ்துதான். இந்த அடிப்படைக்கு போனால் நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம். அதுதான் அத்வைத முக்தி. வெறும் புத்திபூர்வமாக இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது அனுபவ சித்தியாக வேண்டும். இதற்கு ஈஸ்வர கிருபை இருந்தால்தான் முடியும். நம்மை எல்லாம் ஆட்டி படைக்கிற சக்தியின் அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ஆட்டம் ஓய்ந்து அடிப்படைக்கு போக முடியும். அந்த அத்வைத நாட்டமே நமக்கு வரும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஈஸ்வரானுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா. பகவான் பக்தன் என்று பிரிந்தே தோன்றுகின்ற ஆரம்ப ஸ்திதியிலும் கூட பகவானாக எந்த பரமாத்மா வந்திருக்கிறதோ அதுவேதான் பக்தனாகிய நாமாகவும் ஆகியிருக்கிறது என்ற நினைவை கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் பக்தனிடம் நம் அன்பு அதிகமாகும். ஏனெனில் நம்மை விட நமக்கு பிடித்தமான அன்பான வஸ்து இல்லை அல்லவா? நம் காரியங்கள் அனைத்திற்கும் பலன் தருகிற ஈஸ்வரன் நாம் பக்தி பண்ண பண்ண அதற்கு பலனாக மேலும் மேலும் அவனை நெருங்க அனுகிரகம் செய்வான். தான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாம் அவனே தெரியப்படுத்துவான். நாம் அவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். அவனே நம் பக்திக்கு இறங்கி தன் இயல்பை தெரியப்படுத்துவான். கீதையில் பகவான் இப்படியே சொல்லியிருக்கிறார். பக்தியானாம் ஆபிஜானாதி யாவான் எச்சாமி. இவ்வாறு ஈஸ்வரனின் அனந்த கல்யாண குணங்களை அறிந்த பின் அதையே பக்தர்கள் ரசிக்கிறார்கள். ஞானியோ இந்த குணங்களுக்கு ஆதாரமான நிர்குண சத்திய நிலையை பகவத் அனுக்கிரகத்துடன் அடைந்து அதில் இரண்டர கலந்து விடுகிறான். இதற்கும் சகுன உபாசனை தான் ஆரம்பமாயிருக்கிறது. இந்த சகுன உபாசனை அல்லது மூர்த்தி வழிபாட்டுக்காகத்தான் இஷ்ட தேவதை என்ற கருத்து நம் மதத்தில் இருக்கிறது. மற்ற மதங்கள் கடவுள் என்கிற ஒன்றை சொல்வதோடு நின்று விடுகின்றன. இந்து மதம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுளை அவரவர் மனோபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுவதற்காக பல ரூபங்களில், பல தெய்வ வடிவங்களில் நமக்கு காட்டுகிறது. இந்த ரூபங்கள் வெறும் கற்பனையில் உண்டாக்கப்பட்டவை அல்ல. ஒன்றாக இருக்கிற பரமாத்மாவை தான் இப்படி பல மகான்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார்.
அவரவர்கள் அந்தந்த மூர்த்தியிடம் பிரத்யட்சமாக பழகி உறவாடி பக்தி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாமும் தரிசிப்பதற்காக இன்ன மந்திரம், இன்ன விதமான உபாசனையை பின்பற்றினால் இன்ன தேவதா ரூபத்தின் தரிசனத்தை பெறலாம் என்ற வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தி என்கின்ற பாவம் பொதுவானது. நம் மதத்தில் உள்ள பல தெய்வங்களின் உபாசனைக்கு மட்டுமின்றி எந்த மதமானாலும் பக்தி என்பது மத்தியஸ்தானத்தில் இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம்.